டெஃபினட்டா வந்து இந்தியாவுக்கு பேட்டிங் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானோட போலிங் நம்ம என்னைக்குமே குறைச்சிருக்கோம். அதே மாதிரி பாகிஸ்தான் தோ தே ஹாவ் வண்டர்ஃபுல் போலிங், இஃப் விராட் கோலி பிளேஸ் ஃபார் இஸ் பெஸ்ட், அவருக்கு பாகிஸ்தான் போலர்ஸ்லாம் கை வந்த கலை. ஸோ த பாயிண்ட் இஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை நம்ம நல்லா போட்டே ஆகணும். ஹர்ஷதீப்பையும் வருண் சக்கரவர்த்தியும் ஹர்ஷித் ராணா அண்ட் குல்தீப் பல்லா உள்ள கொண்டு வருவாங்க நான் நம்புறேன். கொண்டு வந்தா செம்ம அட்வான்டேஜ். ஸ்ரேயஸ் ஐயர் பொழந்துருவாரு பவுன்சர்லாம் இஷ்டத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்தியாவோட ஆட்டம் அதிரடியா இருக்கும். துபாயாவது எந்த பிச்சாவது. இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஆர் ஷோ நம்ம சென்னையிலே நடந்துச்சு. சவுண்டு கேட்டோன்னே எல்லாரும் வெளியே ஓடி போய் அதை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கும். யாருக்குமே பயம்ன்றது கிடையாது. ஆனா அங்க பாகிஸ்தான்ல என்ன ஆச்சு, அந்த ஆர் ஷோ நடக்கும்போது அவங்க பிளேயர்ஸ் முதற்கொண்டு, நியூசிலாந்து பிளேயர்ஸ் முதற்கொண்டு அவங்க மக்களே பயந்தாங்க. இப்படி காதை பத்திட்டு ஐயோ வெடிக்க போகுது அப்படின்னு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் தலைவன் வேற மாதிரி வருவாரு. ஸோ கோலியோட சூப்பர் இன்னிங்ஸை வர சண்டே இன்னைக்கு பார்க்க போறோம்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய தடவை அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கும்போது பாகிஸ்தான் எல்லாம் ஃபார்ம் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு வந்து அந்த 2022 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், அந்த ஏஷியா கப்பா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த T20 வேர்ல்டு கப்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எப்ப பாரு பாகிஸ்தான் ஒருத்தர் அடிப்பானா அது வந்து விராட் கோலி தான். அது நீங்க வந்து 2012 அவர் ஆரம்பிச்சார் T20 விளையாட. அப்போல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அவருடைய குறைந்தபட்ச ரன்னே வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு மேட்ச்ல 31-49 அடிச்சாரு. ஏன்னா ஸ்கோர் அவ்வளவு இல்லை, அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். இன்ஃபேக்ட் 2021 அவரோட கேப்டன்சில நம்ம தோத்தப்ப கூட the only world cup match that we lost to பாகிஸ்தான், that too only in T20, அந்த மேட்ச்ல கூட அவர் 50 போட்டிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு பாகிஸ்தான் கிட்ட விளையாடக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர் விராட் கோலி. எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, பாபர் அசம் எல்லாருமே கலாச்சி விட்டாங்க. அந்த ஒரு கடுப்புல ட்விட்டர் ட்ரெண்டிங்ல விராட் கோலியை கனாபினா திட்டி பாகிஸ்தானோட ட்விட்டர் ட்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கலப்பி விட்டாங்கன்னா இன்னும் வெறியோட விளையாடுவார். எனக்கு வந்து அவர் வந்து அந்த லெக் ஸ்பின் ஆர் அவுட் சைட் ஆஸ்டம், அந்த ஒரு பிரச்சனை, லெக் பிரேக் அண்ட் அவுட் சைட் ஆஸ்டம், ஃபாஸ்ட் பாலிங்ல அவுட் சைட் ஆஸ்டம், இந்த ரெண்டு இஷ்யூவை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா யூ ஆர் கோயிங் டு see a different விராட் கோலி ஆன் சண்டே. ஓகே, இது சண்டே மேட்சை பத்தி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். இனி சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கலாம். ஏன்னா பிச் வந்து ஸ்பின்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுதுன்றப்ப வருண் சக்கரவர்த்தி இனி ஆட் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வருண் சக்கரவர்த்தி வந்து வருவாருன்னு நானும் நம்புறேன். ஏன்னா பிச்சு பார்த்துட்டாங்க, ரொம்ப டெட்லி பிச்சா இருக்கு, பால் வரவே மாட்டேங்குது பேட்டுக்கு. அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு அவங்க காம்ப்ரமைஸ் பண்றது யாருங்கிற கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா குல்தீப்பா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அக்ஷர் அண்ட் ஜடேஜா கேன் ஸ்டில் பேட் அப்படிங்கிறதுனால வாய்ப்பு இருக்கு. இதே சூரியகுமார் யாதவ் கேப்டனா இருந்தா அடுத்த நிமிஷம் ஏசுங்க கண்டிப்பா ஒருவர் வருண் சக்கரவர்த்தி நான் ஒரே வார்த்தைக்கு பதில் சொல்லியிருப்பேன். ஆனா கேப்டனா இருக்கிறது வந்து நம்ம ரோஹித் சர்மா. ஐ வாண்ட் டு கோ வித் சேம் 11 அப்படின்னு அடிக்கடி சொல்லக்கூடிய ஆள். பட் நியூசிலாந்துல நல்லா சேஞ்ச் பண்ணாங்க. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் அந்த 3 ஒன் டேல பாருங்க. அதனால ஐ திங்க் தே ஆர் வெரி மச் டிட்டர்மைண்ட். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சே தரணும், நான் சக்சஸோட தான் போவேன் டிட்டர்மினேஷன் இருப்பதால் ஒரு 20% சேம் 11 வார்த்தையை சொல்லிடுவாங்களோன்ற பயம் இருந்தாலும் மீதி 80% நாட் ஜஸ்ட் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங்குமே உள்ள வருவாருன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். தோ ஹர்ஷித் ராணா ஹஸ் bowled very well, ஹர்ஷதீப் வில் பி அ சூப்பர் ஆட் ஆன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு 150 ரன் பார்ட்னர்ஷிப் அனாவசியமா கொடுத்துட்டோம் அப்படின்ற லெசன் லேர்ன் பண்ணி ஹர்ஷதீப்பையும் வருண் சக்கரவர்த்தியும் ஹர்ஷித் ராணா அண்ட் குல்தீப் பல்லா உள்ள கொண்டு வருவாங்க நான் நம்புறேன். கொண்டு வந்தா செம்ம அட்வான்டேஜ். கூட சேர்ந்து விராட் கோலியும் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா பாகிஸ்தான் துவம்சம். ஓகே, இங்க பாகிஸ்தானை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நியூசிலாந்தோட தொடர்ந்து கராச்சியில அவங்க தொடர்ந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உள்ளூர் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல எப்பயுமே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது அதை அவங்க டிஸ்அட்வான்டேஜா மாத்திக்கிட்டே இருக்காங்கல்ல. ஸோ பாகிஸ்தான் டீம்ல ஒரு இந்தியா மாதிரி இதை துபாயில ஆடணும்ன்றப்ப அவங்களுக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் தேவைன்னு? அவங்க பயங்கர கான்பிடன்ஸா வருவாங்க, குறைச்சிடக்கூடாதீங்க. ஏன்னா துபாய் ட்ராக் அவங்களுக்கு ரொம்ப கை வந்த கலை, அதை மறந்துடாதீங்க. அவங்களுக்கு நல்ல ஹிஸ்டரி இருக்கு. பட் இப்ப இருக்கிற டீம்ல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அப்கோர்ஸ் எப்பவுமே அவங்க கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து டீம் கோஆர்டினேஷன் அண்ட் ஃபீல்டிங். ரெண்டுமே செம சொதப்பலா இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஸ்டாண்டர்டு உள்ள டீம் மாதிரியே இருக்காது. ஒரு திடீர்னு ஒரு 2-3 கேப் சூப்பரா பிடிப்பாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு டீம் கோஆர்டினேஷன் ஒன்னா சேர்ந்து விளையாடணும்ன்றது இல்லாம இண்டிவிஜுவலுக்காக விளையாடணும்னு நினைக்கிற அபிலிட்டி அவங்க கிட்ட பெருசா இருக்கு. உங்களுக்கு நியூசிலாந்து மேட்ச்லயே லாஸ்ட் 10 ஓவர்ல 113 ரன் வந்ததுக்கு காரணமே அதுதான். உங்களுக்கு இந்த ஷைன் அஃப்ரிடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் என் பேஸ்ல விக்கெட் எடுக்கிறேன்னு ஃபீல்டிங்க்கு சம்மந்தமே இல்லாத போலிங் போட்டு தான் அடி வாங்கினாரு. ஆனா நியூசிலாந்து பாருங்க, அவங்க கிட்டயும் நல்ல பேசர்ஸ் இருக்காங்க. ஆனா ஃபீல்டு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஃபீல்ட் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி போலிங் போட்டாங்க. நச்சு நச்சுன்னு பிரேக் த்ரூ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தோ தி லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் பிளேட் வெரி வெல்.
சிக்ஸா ஓங்கி அடிச்சாரு. இருந்தாலுமே அவங்களால ஸ்கோர் ஏன் எடுக்க முடியல அப்படின்னா ஃபீல்ட் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி போலிங் போட்டு அந்த ஒரு டீம் கோஆர்டினேஷனும் அந்த ஒரு சூப்பரான கேட்ச், சரியான ஃபீல்டிங், இதெல்லாம் தான். இன்ஃபேக்ட் அந்த கராச்சி பிட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், டீப் பாயிண்ட் இருக்குல்ல அந்த ரீஜியன்ல லைட்டிங் சுத்தமா சரியில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ராஜேந்திர ரவீந்திரா அந்த இடத்துல தான் தலையில அடிபட்டுச்சு பாலுக்கு. நீங்க அந்த மேட்ச் பாகிஸ்தான் மேட்சை திருப்பி திருப்பி பாருங்க. இன்ஃபேக்ட் இன்னி மேட்ச் அங்கதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். விளையாட்டு ரீவிசிட். ஸோ நிறைய இடத்துல பால் எங்க வருதுன்னே தெரியல. அதாவது ஃபீல்டர்ஸ் இப்படி போனாங்க, அம்பையர் இப்படி இப்படி கை வச்சுக்கிட்டு பார்த்தாரு. ஸோ தெர் வார் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் பிகாஸ் ஆஃப் த இன்கரெக்ட் லைட்டிங். அதெல்லாம் மீறியுமே நியூசிலாண்டோட ஃபீல்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு எபிலிட்டியை இவங்க கொண்டு வர வரைக்கும் இவங்களுக்கு வெற்றி கனி பறிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ரெண்டாவது ஏகப்பட்ட பாலிடிக்ஸ். பாபர் அசம் இஸ் நாட் டூயிங் பெட்டர். 50 அடிக்கிறது மேட்டர் கிடையாது, எவ்வளவு பால் அடிக்கிறீங்க. 90 பால் 60 ரன் அடிக்கிறது இல்ல. ஒட்டே நீங்க சேஸ் பண்ணும்போது ஒரு 230 டார்கெட் சேஸ் பண்றீங்கன்னா பரவாயில்ல, சரி டீம் வந்து ரொம்ப சொதப்புது. நீங்க வந்து சேஸ் பண்றது வந்து ஒரு 320 ரன் சேஸ் பண்றீங்க. இப்போ நம்ம யாருமே கில்ல குறை சொல்ல மாட்டோம், ஏன்னா 230 தான் சேஸ் பண்றோம். அதனால ஒரு பொறுமையா ஆடினாரு, பொறுமையா செஞ்சுரி அடிச்சார், பால் வேஸ்ட் பண்ணார், ரைட். நீங்க 320 சேஸ் பண்ணும்போது யூ cannot score 60 of 90 balls though the wickets are falling. நீங்க ஆங்கில அடிக்காம அவ்வளவு பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் டெல்கலோட தான் கம்பேர் பண்ணி காமெடி பண்ணாங்கல்ல, தரையோட எவ்வளவு பவுண்டரிஸ் அடிச்சாரு. இன்ஃபேக்ட் பிட்ச் வந்து துபாய் அளவுக்கு வஸ்டாலாம் கூட இல்ல. யூ கேன் ஸ்கோர் அந்த மாதிரி பிட்ச் தான். அவர் வந்து டீப் பாயிண்ட் பொசிஷனை சரியா பயன்படுத்தவே இல்லை. அந்த இடத்துல லைட் விசிபிலிட்டி இல்ல. அதனாலதான் டாஸ் வின் பண்ணி அவங்க சேசிங்கே எடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல நிறைய ஷாட்ஸ், நிறைய கட்ஸ் ஆடி இருக்கணும், ஆடவே இல்லையே. அதனால நீங்க அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்டிங்க அவங்க கொஞ்சம் ரீவிசிட் பண்ணணும். ஃபக்கர் ஜமானும் இப்ப இல்ல. ஸோ தே ஆர் இன் பிக் ட்ரபிள். இந்தியா உதைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஆட் பண்ணும் பாகிஸ்தான் பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம பண்றது அப்படியே பண்ணணும் ட்ரை பண்ணி அவங்க லைஃப் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து வேர்ல்ட் கப் 2023 ஃபைனல்ல வந்து ஒரு ஏர் ஷோ பண்ணோம். இவங்களும் ஒரு ஏர் ஷோ பண்ற பேர் வழின்னு அதுக்கு ஒரு முன்னாடி இன்டிமேஷனாவது கொடுத்துருக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஏர் ஷோ நம்ம சென்னையிலேயே நடந்துச்சு. அதுக்கான ட்ரையல்ஸ் எல்லாம் நடக்கும்போது நிறைய பேர் எங்க வீட்டு மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரையல் ரன் ஆகும் போதே அந்த ஏர்ஃபோர்ஸ்ல போச்சு. சவுண்ட் கேட்டோன்னே எல்லாரும் வெளியே ஓடி போய் அதை பார்க்கணுன்ற ஆர்வத்துல இருந்தோம். யாருக்குமே பயம்ன்றது கிடையாது. ஆனா அங்க பாகிஸ்தான்ல என்னாச்சு, அந்த ஏர் ஷோ நடக்கும்போது அவங்க பிளேயர்ஸ் முதற்கொண்டு, நியூசிலாந்து பிளேயர்ஸ் முதற்கொண்டு அவங்க மக்களே பயந்தாங்க, இப்படி காதை பத்திட்டு ஐயோ வெடிக்க போகுது அப்படின்னு. அப்படி ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா கேம்ல ஃபோக்கஸ் பண்ணோம். ரிஸ்வான் வந்து அவரோட பெஸ்ட்டுக்கு விளையாடவே இல்லை. இன்ஃபேக்ட் இத்தனை கான்ட்ரவர்சிக்கு நடுவுலையும் டீமை ஒன்னா கொண்டு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும்னு கொண்டு வரதே ரிஸ்வான் தான். அவருமே கொஞ்சம் லெஸ் ஃபோக்கஸ்டா இருந்தாரு. அவங்க இதெல்லாம் பிக் பண்ணா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் வெற்றி இந்தியா பக்கம் தான். ஓகே. இன்னும் ஒரு கடைசி ஒரு கொஸ்டினா கேட்கும்போது, எப்பயுமே அந்த பாகிஸ்தான் பவுலர்ஸ் அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேனுக்குள்ள ஒரு சவால் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் சமியோட பவுலிங் பார்க்கும்போது அந்த பவர் பிளேல ஸ்விங்கும் இருந்துச்சு, ஸ்பின்னும் எடுபட்டப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு சவாலா இருக்கும் இந்தியா பேட்ஸ்மேனுக்கு? டெஃபினட்டா வந்து இந்தியாவுக்கு பேட்டிங் கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானோட போலிங் நம்ம என்னைக்குமே குறைச்சிருக்கோம், மறந்துடாதீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், டீம் ஒழுங்கா ஃபீல்ட் செட்டப்புக்கு போலிங் போடும். ஏன்னா இதே பாகிஸ்தான் தான் லாஸ்ட் 10 ஓவர் 113 ரன் கொடுத்தாங்க. லாத்தமும் பிலிப்பும் போட்டு கிழிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன, நீ ஃபீல்டிங் ஒன் வச்சுட்டு போலிங் நானே போல்டு பண்ணி விக்கெட் எடுக்கிறேன்டா அப்படின்ற ஒரு ஆணவத்தை போட்டது. ஸோ அந்த ஆட்டிடியூட அவங்க வச்சிருந்தாங்கன்னா நமக்கு நல்லது. அதே மாதிரி பாகிஸ்தான் தோ தே ஹாவ் வண்டர்ஃபுல் போலிங், இஃப் விராட் கோலி பிளேஸ் ஃபார் இஸ் பெஸ்ட், அவருக்கு பாகிஸ்தான் போலர்ஸ்லாம் கை வந்த வச்சு செஞ்சிருவார். ரோஹித் சர்மா ஒரு 50 ரன் வரைக்கும் கொஞ்சம் அவருடைய நான் அக்ரஷன் தாண்டா காட்டுவேன்னு இல்லாம கொஞ்சம் கில்லோட சேர்ந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஒரு செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி கேமா இருக்கும். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் மேலேயும் கில் மேலேயும் நான் ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறேன். ஏன்னா கில் வந்து இந்த பிச்சில் ஓரளவுக்கு நல்லா பிக் பண்ணிட்டாரு. ஸோ நீங்க பாத்தீங்க அந்த 6 வந்து அவர் அடிச்ச அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 6 வந்து அப்படி இருந்துச்சு. லைட்டா தான் பவுன்ஸ் பண்ணாப்புல பாடி லெவலுக்கு, அதை அடிச்சு விட்டாரு. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷாட். அது அப்படி மிட் ஆன் சைடுல போய் படான ஒரு 6 போச்சு. கிட்டத்தட்ட தேர்ட் ஸ்டாண்ட்லயே செகண்ட் ஸ்டாண்ட்லயே போய் விழுந்தது. அந்த மாதிரி நீங்க எல்லாம் நசீம் ஷாவஸ் இது சைன் அப்ரிடியா சொல்லி அடிக்கலாம். ஏன்னா அவ்வளவு பேஸ் இருக்கும். ஸோ த பாயிண்ட் இஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை நம்ம நல்லா போட்டே ஆகணும். டசன்ட் மேட்டர் த ரன் ரேட். அதுக்காக இவங்க மாதிரி 21 இருக்கக்கூடாது. ஒரு 40 ரன்ஸ் இல்ல ஒரு 60 ரன்ஸ் இருந்தா கூட போதும். 40 இருந்தா கூட போதும் எனக்கு கேட்டா. ஆனா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படியாச்சும் ஒரு 100 கடந்தா, அது எந்த ஓவர்ல இருந்தாலும் சரி, ஒரு 23 24 ஓவர்ல 100 கடந்தா கூட போதும். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஆட்டம் அதிரடியா இருக்கும். துபாயாவது எந்த பிச்சாவது ஈஸியா நம்ம 300 கிராஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற பட்சத்துல, இல்ல செகண்ட் பேட்டிங்னாலும் கூட. ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னா,
இஃப் வி ஆர் அபவுட் டு சேஸ் நமக்கு இவ்வளவு பிரஷர் கிடையாது. ஏன்னா நம்ம பாகிஸ்தானை கண்டிப்பா செமையா சுட்டிடுவோம். போலிங் லைன் சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு ஹர்ஷதீப் உள்ள கொண்டு வாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றோம்னா we have to have a opening partnership of at least 80. அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன்ஸ் நம்மள டிஸ்மேண்டில் பண்றதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்கு. கேஎல் ராகுல தான் முழுசா நம்ப வேண்டியிருக்கு. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரான பிளேயரு, ரொம்ப நல்லா ஸ்பின்னுக்கு எதிராக விளையாடுறாரு. பவுன்சர் பாலுக்கு வீக்கா இருந்தவர் இப்ப பவுன்சர் கிழின்னு கிழிக்கிறாரு. பாகிஸ்தானோட வீக்னஸே அதுதான். கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி போட மாட்டாங்க, ஹீரோயிசம்காக போடுவாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பொழந்துருவாரு பவுன்சர்லாம் இஷ்டத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா. ஆனா அப்படி இல்லாம வின் பண்ணுன்ற இன்டென்ட்டோட போட்டாங்கன்னா we have to rely on கேஎல் ராகுல். அதனால நான் என்ன சொல்றேன், கேஎல் ராகுல் ஒருத்தரே ரிலை பண்ணி மத்த பேட்டிங் ஆர்டர் விட முடியாது. விராட் கோலி ஃபார்ம்ல இல்லாததுனால. சோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சேஸ் பண்ற, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற பட்சத்துல கண்டிப்பா ஜெயிச்சோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நம்ம அடுத்த பாகிஸ்தான் முடியும் சந்திப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.